வீரம் சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்க உள்ள புதிய படமான தல 56 படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்ட சில நாட்களில் ஏற்கனவே இசையமைக்க ஒப்புக்கொண்ட ஒரு தெலுங்கு படத்திலிருந்து விலகினார் அனிருத். அஜித்தின் புதிய படத்தை கமிட் பண்ணிய காரணத்தினால் இன்னொருவரும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்திலிருந்து விலகியுள்ளார் நடிகை ஸ்ருதி ஹாசன். PVP சினிமாஸ் தயாரிப்பில் கார்த்தி, நாகார்ஜுனா நடிக்க தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் தயாராகும் படத்தில் கதாநாயகியாக நடிக்க அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் ஸ்ருதி ஹாசன். இப்படத்தின் தமிழ் பதிப்பின் பூஜை கூட சமீபத்தில் சென்னையில் நடந்தது. வம்சி இயக்கும் இப்படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக ஸ்ருதி ஹாசன் நடிக்க இருந்தார். இந்நிலையில் இப்படத்திலிருந்து ஸ்ருதி ஹாசன் விலகியுள்ளார். இப்போது விஜயுடன் புலி, மகேஷ் பாபுவுடன் நடிக்கும் தெலுங்கு படம், தமிழ் ரமணாவின் ஹிந்தி ரீமேக்கான கப்பார் ஆகிய படங்கள் ஸ்ருதி ஹாசன் கைவசம் இருக்கின்றன. இந்த படங்களில் பிஸியாக இருப்பதால் கார்த்தியுடன் நடிக்க ஒப்புக்கொண்ட படத்திற்கு டேட் கொடுக்க முடியவில்லை என்று காரணம் சொல்லியிருக்கிறார் ஸ்ருதி ஹாசன். ஆனால் உண்மையான காரணம் வேறு. கார்த்தி நடிக்கும் படத்தை விட அதிக சம்பளம் தந்ததால் அஜித் நடிக்கும் படத்திற்கு கால் சீட்டை கொடுத்து விட்டாராம் நடிகை ஸ்ருதி ஹாசன். எனவேதான் கார்த்தி படத்தில் நடிக்க முடியாததற்கு சாக்குப்போக்கு சொல்லி கலந்து கொண்டு விட்டார் என்கிறார்கள் கோடம்பாக்கத்தினர்.